ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு 2வது டெஸ்ட் போட்டி பார்த்திங்கன்னா நடைபெற இருக்குது. இந்த நிலைமையில் பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்த இந்திய வீரர்கள் ரோஹித் சர்மா, ரிஷப் பண்ட் இவர்களை தற்போது ரசிகர்கள் மைதானத்தில் கிண்டல் பண்ணது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கு. அது மட்டும் இல்லாது இதற்கு பின்னால் ஆஸ்திரேலிய வீரர் ஒருவருடைய பேட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி தற்போது இந்திய வீரரான விராட் கோலி அவர்கள் கடுப்பாக பேசியிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே 5 போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடர் பார்த்தீங்கன்னா தற்போது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கு. நடந்து முடிந்த முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 295 ரன்கள் வித்தியாசத்தில் அவங்க பெர்த் மைதானத்தில் வெற்றி பெற்றாங்க. மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே தற்போது அடிலைட் மைதானத்தில் 2வது டெஸ்ட் போட்டி பிங்க் பாலை வச்சு பகலிரவு டெஸ்ட் போட்டியாக நடைபெற இருக்குது. இதுவரைக்கும் 12 பகலிரவு டெஸ்ட் போட்டிகளில் பிங்க் பாலில் விளையாடி இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா அதில் 11 போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. இதனால் 2வது போட்டியில் யார் வெற்றி பெறுவா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எகிரி இருக்குது. இந்த நிலைமையில் தற்போது இந்திய அணி கேப்டனான ரோஹித் சர்மா அவர்கள் மீண்டும் அணிக்கு திரும்பி இருக்காங்க. அது மட்டும் இல்லாது அவங்க துவக்க ஆட்டக்காரர்களாக எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவர்களும் கேஎல் ராகுல் அவர்களும் இந்த தொடரில் சிறப்பாக விளையாண்டதன் காரணத்தினால அவங்க 2 பேருமே துவக்க ஆட்டக்காரர்களாக களமிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இடத்தை விட்டு கொடுத்துருக்காங்க ரோஹித் சர்மா. மீண்டும் தற்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2517 நாட்களுக்கு பிறகு அவங்க மிடில் ஆர்டரில் டெஸ்ட் போட்டியில் களமிறங்க போகிறாங்க. இதுதான் தற்போது ஹாட் டாப்பிக்காக மாறி இருக்கு. இந்த தொடரில் முதல் டெஸ்ட் போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் ஆஸ்திரேலிய வீரர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோர்வடைந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்திய வீரர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அதே போல் ஆஸ்திரேலியாவின் முன்னாள் வீரர்கள் பல பேர் ஆஸ்திரேலியாவுடைய இந்த தோல்வியை பொறுக்க முடியாமல் அவங்க பார்த்தீங்கன்னா கோவமோடு அவங்க பேசியிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக ஆஸ்திரேலியா முன்னாள் வீரரான மிச்சல் ஜான்சன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்திய அணியில் இளம் வீரரான எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவர்கள் முதற்கொண்டு ஆஸ்திரேலியாவின் லெஜண்டான மிச்சல் ஸ்டார்க்கை அவங்க ஸ்லெட்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் ஆஸ்திரேலியா தான் வழக்கமாக எதிரணியை ஸ்லெட்ஜ் பண்ணுவாங்க. அதுபோல் ஆஸ்திரேலிய அணி இருக்கும்போது தான் எதிரணி வீரர்கள் பார்த்திங்கன்னா தங்களுடைய கவனத்தை சிதறடித்து அவங்க ஆக்ரோஷமாக விளையாட நினைக்கும் போது தங்களுடைய விக்கெட்டை இழப்பாங்க. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய ஆஸ்திரேலிய வீரர்கள் ஸ்லெட்ஜிங் யாருமே செய்வது கிடையாது. தற்போது ஆஸ்திரேலிய வீரர்கள் மீண்டும் பழைய ஆஸ்திரேலிய அணியை போல ஸ்லெட்ஜிங் செய்யக்கூடிய சில வேலைகளை மைதானத்தில் காட்டினா மட்டும்தான் அது சரியாக இருக்கும். அதே போல் ரசிகர்களும் ஆக்ரோஷமாக இந்திய அணிக்கு எதிராக செயல்பட வேண்டும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டிருந்தாங்க. இதற்கிடையே தான் தற்போது அடிலைட் மைதானத்தில் இந்திய வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது ரோஹித் சர்மா அவர்களும் ரிஷப் பண்ட் அவர்களையும் நோக்கி ஆஸ்திரேலிய ரசிகர்கள் பார்த்திங்கன்னா உருவக்கேலி பண்ணியிருக்காங்க. அதாவது உடல் பருமன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிஷப் பண்ட் அவர்களையும் ரோஹித் சர்மா அவர்களையும் கிண்டல் பண்ணி ஆஸ்திரேலிய ரசிகர்கள் பார்த்திங்கன்னா பேசியிருக்காங்க. இது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்கள் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி இருக்குது. ரசிகர்களுடைய இந்த ஒரு செயலை கண்டு கடுப்பான ரோஹித் சர்மா அவர்களும் ரிஷப் பண்ட் அவர்களும் பயிற்சியை பாதியில் நிறுத்திவிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா தங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போயிட்டாங்க. தற்போது இது குறித்து பேசியிருக்கக்கூடிய இந்திய கிரிக்கெட் அணி முக்கிய வீரரான விராட் கோலி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆஸ்திரேலிய ரசிகர்கள் இவ்வளவு மோசமாக செயல்படுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே கிடையாது. ஆஸ்திரேலியாவிலையும் இந்தியாவை போலவே கிரிக்கெட்டை உண்மையாக நேசிக்கக்கூடிய பல ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆஸ்திரேலிய ரசிகர்கள் இப்படி செய்வதன் காரணத்தினால ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியாவுக்கு அவப்பெயர் ஏற்படுது. அது மட்டும் இல்லாது இதற்கு பின்னால் ஆஸ்திரேலிய வீரர்களுடைய தூண்டுதலும் இருப்பதாக அவங்க குற்றம் சுமத்தியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.